இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல். இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருக்கும் வேத பகுதி சங்கீதம் 118 அதிகாரம் 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஒவ்வொரு முறையும் வசனத்தை பேசும் பொழுது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையின் சிறு பகுதியை நான் சாட்சியாக சொல்வதுண்டு. இன்றும் கூட பிரியமானவர்களே, இந்த 118 சங்கீதத்தை தாவீது ராஜா எழுதியிருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. தாவீது கர்த்தரை மட்டும் நம்பும்படி தன்னையும் பிறரையும் உற்சாகப்படுத்துகிறான். வசனம் 13 ஆகவே தான் அவன் சொல்கிறான், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். இந்த வசனம் என்னை மிகவும் தொட்டது. ஏனென்றால் நம் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆனால் அதற்கு மேலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். ஒரு சில பிள்ளைகள் தானாக விழுவார்கள். ஆனால் ஒரு சிலர் மனிதர்களால் தள்ளப்படுவார்கள். இது அநேகரை மிகவும் வேதனைக்குள்ளாக மாற்றிவிடுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அநேகர் பொறாமையினாலும் எரிச்சலின் ஆவியினாலும் பிறருடைய வளர்ச்சியை பார்த்து, கொடுக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதங்களை பார்த்து தவறான எண்ணம் கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களை எப்படியாவது தள்ளிவிட வேண்டும் என்று சதி செய்து கெடுக்க முயல்கிறார்கள். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை மிகவும் சுருக்கமாக உங்களிடம் சொல்ல நான் விரும்புகிறேன். ஆதியாகமம் 37 அதிகாரத்தை நாம் படிக்கும்போது யாக்கோபுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுகிறது. 3 வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பை அழிப்பதற்கு முதல் காரணம் என்னவென்றால், தகப்பன் யோசேப்பை அதிகமாய் நேசித்ததனால். 2வது, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டான். அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அவர்கள் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஒரு சில மக்கள் நம்மை பகைப்பதற்கும் கீழே தள்ளுவதற்கும் சில காரியங்களை காண்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையை குறித்து அநேகருக்கு தெரியும். என் தகப்பனார் மரித்தவுடன் நானும் என் தாயும் ஒரு சபைக்கு சென்றோம். அந்த போதகர் என்னை மிகவும் அன்பாக மகள் என்றுதான் பல முறை சொல்லி அவர்கள் எங்களை அழைத்ததால் நாங்கள் அங்கு சென்று கொண்டிருந்தோம். ஆனால் எங்கள் குடும்பத்தை என்னுடைய பின்னணியை பார்த்து எப்படியாவது இவர்களை கவிழ்க்க வேண்டும் என்று அந்த குடும்பத்தின் வேறொரு குடும்பத்தின் மேலிருந்த ஒரு பெரிய நெருங்கிய உறவின் நிமித்தமாக என்னை திருமணம் செய்துவிட வேண்டும் என்று அந்த போதகருடைய குடும்பம் என் அம்மாவிடம் பெண் கேட்டார்கள். அப்படி எனக்கு திருமணம் ஆனது. பிரியமானவர்களே, என்னை திருமணம் செய்த அந்த நாளிலிருந்து மிகுந்த கண்ணீரிலே எங்களை ஆழ்த்தி விட்டார்கள். என்னுடைய கணவரின் 5 சகோதரிகளும் மாமியாரும் நானும் என் பிள்ளையும் மரித்துவிட வேண்டும், துக்கத்திலேயே மரித்துவிட வேண்டும், எங்கள் குடும்பத்தை அழித்துவிட வேண்டும் என்று சதி செய்தார்கள். என் கணவரோடு கூட நான் வாழ வேண்டும் என்று பல பிரயாசங்கள் பட்டேன். அநேக பிரயாசங்களை நான் பட்டேன். அன்பான கடிதங்களை எழுதுவேன். அவர் என்னையும் பிள்ளையையும் பார்க்க வரமாட்டார். என் வீட்டின் அருகில் உள்ள அவருடைய சகோதரி வீட்டுக்கு வருவார். ஆனால் எங்களை பார்க்க வரமாட்டார். எனக்கு திருமணம் செய்து கொடுத்த அந்த போதகரின் வீட்டில் போய் உட்கார்ந்திருப்பார். இதை அறிந்த நான் பலமுறை தஞ்சாவூருக்கு என் பிள்ளையை அழைத்து செல்வேன்.
திடீரென்று செல்வேன், ஏனென்றால் நாங்கள் வருவது தெரிந்தால் அவர் வீட்டை பூட்டிவிட்டு சென்று விடுவார். நாங்கள் அங்கு சென்றாலும் அவருடைய சகோதரி, என் கணவன்மார், சகோதரிகள், என் மாமியார் என்னையும் என் பிள்ளையையும் விரட்டி விடுவார்கள். நாங்கள் அங்கு இருந்தால் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டி தஞ்சாவூரை விட்டு போய்விட்டோமா என்று பார்க்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவரது அக்கா வீட்டுக்காரர் பார்த்து விட்டு போவார். பல கஷ்டங்களை அனுபவித்தேன். நான் என் தகப்பனின் அன்பிலே வளர்ந்தவள். என் பிள்ளைக்கு தகப்பன் வேண்டுமே என்று பல முயற்சிகளை செய்தும் முடியாமல் போயிற்று. என் மகள் சிறு வயதில் என் துக்கத்தை அவள் பார்த்து பார்த்து வளர்ந்தவள். ஸ்கூலுக்கு சென்று எழுதும் பருவத்தில் சிறு துண்டு பேப்பரில் எழுதி எழுதி என் அப்பாவை குறித்து கவலைப்படாதீர்கள், நல்ல அப்பா கர்த்தர் கொடுப்பார், ஏசப்பா கொடுப்பார் என்று என்னை சந்தோஷப்படும்படி அநேக சிறு சிறு துண்டு பேப்பர்களில் எழுதி கொடுப்பாள். இதையெல்லாம் நான் பார்த்து கண்ணீர் விடுவேன். ஆனால் என் குடும்பத்திலே என்னை தூக்கி என்னை இந்த காரியங்களை சரி செய்ய ஒருவரும் முன் வரவில்லை. எல்லாருமே என்னை ஒதுக்கிவிட்டார்கள், தள்ளிவிட்டார்கள். ஆனாலும் கர்த்தரோ எங்களுக்கு உதவி செய்தார். என்னையும் என் பிள்ளையையும் கர்த்தர் கைவிடவே இல்லை. அவர் எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, எங்கள் சத்துருக்கள் அனைவரும் வெட்கப்பட்டு போகும்படி என் தேவன் எங்கள் மேல் பிரியமாயிருந்தார். ஹல்லேலூயா, ஆமேன். தானியேல் பாருங்க, உயர்த்தப்பட்ட போது அங்கு இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை அழிக்க வகை தேடினார்கள். ஆனால் கர்த்தர் தானியேலை கைவிடவில்லை, கர்த்தர் காப்பாற்றினார். அதேபோல் யோசேப்பின் ஆசீர்வாதங்களை சவுல் கண்டபோது அவனை பகைத்து அழிக்கும்படி, கொலை செய்யும்படி தீர்மானம் பண்ணினான். ஆனால் கர்த்தருடைய பெரிதான திட்டம் யோசேப்பின் வாழ்க்கையில் இருந்ததினால் அவன் சகோதரர்கள் பண்ணின சதி வேலையிலிருந்து யோசேப்பு காப்பாற்றப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. திட்டமிட்ட போது அவன் சகோதரன் ரூபன் எழும்பி சொல்கிறான், அவனை கொல்ல வேண்டாம், அவனை குழியில் போட்டு விடுங்கள் என்றான். கர்த்தர் அங்கே ஒரு தூதனை போல ரூபனை அனுப்பி யோசேப்பை பெரிய சதியிலிருந்து அங்கே காப்பாற்றுகிறார். சில நேரங்களில் நாம் விழுவதற்கு காரணம் நம் வீட்டாராக இருக்கலாம், குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். யோசேப்பை அழிப்பதற்கு, தள்ளிவிடுவதற்கு அவன் கூட பிறந்த சகோதரர்கள் எழும்பினார்கள். என் குடும்பத்திலும் கூட என்னை அனைவரும் தள்ளினார்கள், என்னை காயப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். நான் ஒரு ஏமாளியாகவும் கபடற்றவளாகவும் இருந்தேன். ஆனால் கர்த்தரோ என் கண்ணீரை துருத்தியில் வைத்திருந்தார். யோசேப்பை பார்வோன் கையிலிருந்து காப்பாற்றியது போல என் பிள்ளையையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்றினார். என் சத்துருக்களின் கையிலிருந்து எங்களை விடுவித்தார். ஹல்லேலூயா, ஆமேன். ஆம், எனக்கு அன்பானவர்களே, யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினது போல எங்களையும் கர்த்தர் உயர்த்தினார். அவனுடைய சகோதரர்கள் எல்லாருமே யோசேப்பிடம் வந்து மன்னிப்பு கேட்டார்கள். எங்களை நீ கொல்லக்கூடாது என்று சொல்லி எல்லாரும் வேண்டினார்கள். அப்போது யோசேப்பு சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று ஆறுதலாகவும் பட்சமாகவும் பேசுகிறான். ஆம் பிரியமானவர்களே, தீமையை நன்மையாக மாற்றுகிறவர் நம் தேவன். நம்மோடு கூட அவர் இருக்கிறார். தீமை செய்து சதி செய்தவர்களோ எங்களிடம் வந்து, யாரெல்லாம் எனக்கு தீமை செய்தார்களோ, சதி செய்தார்களோ என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அன்பானவர்களே, தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்யும் போது, அவர் நம்மோடு கூட இருப்பதை சமுதாய மக்கள் காணும்போது அவர்களும் தேவ அன்பையும் நடத்துதலையும் புரிந்து கொள்வார்கள். யார் உங்களை தள்ளினாலும் கவலைப்பட வேண்டாம், ஆண்டவர் உங்களை தள்ள மாட்டார். அவர் உங்கள் சார்பில் இருக்கிறார் என்று அறிந்து
உங்களுக்கு தீமை செய்தவர்கள் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள். பிரியமானவர்களே, ஆகவே விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரிடம் சொல்லுவோம், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் என்றும் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று நாம் விசுவாசித்து ஆண்டவரிடத்தில் நாம் மன்றாடுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களோடு நீர் பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்நாட்களில் அநேக மக்கள் தள்ளப்படுகிறார்கள், வேதனையினாலும் உபத்திரவத்தினாலும் நெருக்கப்படுகிறார்கள். அப்பா, இவர்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறீர். அன்று யோசேப்பை தள்ளினார்கள், நீர் உதவி செய்தீர். யாரெல்லாம் அவனை வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ அவர்களே ஒரு நாள் வந்து சொன்னார்கள், எங்களை மன்னித்து விடு என்று. என்னோடு இன்று ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் அதை நன்மையாக எடுத்துக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. நீர் சகல தீமையான காரியங்களையும் நன்மையாக மாற்றி விடுங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அனைத்து கண்களும் காணும்படி நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொன்னது போல, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று நாங்கள் ஆர்ப்பரிக்க உதவி செய்யுங்க. எல்லா சத்ருவின் போராட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிந்து போகும்படியாக நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் வெற்றி நடை போட உதவி செய்யுங்க. எங்களோடும் எங்கள் குடும்பத்தார் அனைவரோடும் நீர் கூட இருங்கப்பா. ஒரு நாளும் நாங்கள் தோல்வியை நாங்கள் பார்க்க போகிறதில்ல, வெற்றியை தான் நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.